மலர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். கடந்த சில நாட்களாக சினிமா துறையினர் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. இதனால எந்த சினிமா நிகழ்வுமே நடக்கல. இப்போ நேரடியா செய்திகளை பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா 1943ஆம் ஆண்டு பிறந்து 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி படத்துல அறிமுகமாகி இன்றைக்கும் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கும் இசை ஆலமரம் புதிய இசை உலகம் இசைஞானியின் இசை பயணம் பிரமிக்கத்தக்கது. பல விருதுகளுக்கு பெருமை சேர்த்த இசைஞானிக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருதை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கு. இசைஞானி அவர்கள் மேலும் பல பெரிய விருதுகளை பெற வாழ்த்துவோம். திருமணத்திற்கு பிறகு மீண்டும் சென்னைக்கு வந்த ரம்பா இப்போ தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கியிருக்காங்க. கமலஹாசன் இந்தியன் 2 படத்துல தேவர் மகன்ல வச்ச மீச மாதிரியே வச்சு நடிக்க போறாரு. இந்த கெட்டப் இவருடைய கதாபாத்திரத்தை பிரதிபலிக்கும். வித்யா பாலன் இவங்க ஏற்கனவே மறைந்த நடிகை சில்க் சுமிதாவின் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்ப இவங்க மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் படத்திலையும் நடிக்கிறாங்க. விரைவில் ராஜேஷ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்துல நடிக்க போறாராம். வழக்கமான ஹீரோயின்களில் இருந்து மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில சீமதுரை, ராம் சரணுடன் ரங்குஸ்தம், யூட்டனின் தமிழாக்கம், மறைந்த நடிகை சாவித்ரியின் நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கும் மகாநதின்னு 4 படங்கள்ல சமந்தா நடிச்சிட்டு இருக்காங்க. யூட்டன் படத்தின் தமிழாக்கத்துல சமந்தாவுடன் முதல் படத்துல இணைந்து நடித்த ராகுல், நரேன், ஆதி இவங்க 3 பேரும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. இந்த ஆண்டு சிறந்த நடிகையா சமந்தா வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. தென்னிந்திய சினிமாவில் சிறந்த நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ் தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகும் ரணம் படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு ரகுமான். 3 படத்தை தொடர்ந்து கௌதம் கார்த்திகை வைத்து வைராஜாவை படத்தையும் இயக்கியிருந்தாங்க. கொஞ்சம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தனுஷ் தயாரிக்க ஐஸ்வர்யா தனுஷ் ஒரு பேய் படத்தை இயக்க போறாங்களாம். விஜய் சேதுபதி நாடகம், குறும்படங்களில் இருந்து தன் சினிமா பயணத்தை துவங்கியவர். இப்போ கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கும் விஜய் சேதுபதி முன்பு நீர், சூதாட்டம் போன்ற குறும்படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இந்த படங்களை இப்போ கமர்ஷியல் படமா உருவாக்க போறாராம். சூர்யாவை வைத்து கேவி ஆனந்த் இயக்கி இருக்கும் படம் எதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் சூர்யா கேவி ஆனந்த் இணையும் படத்துல புருவ நடன புகழ் பிரியா வாரியர் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.